லோக்சபா தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். இதன்படி மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்பதூரில் டி.ஆர். பாலு போட்டியிடுகிறார்கள். இது தவிர 11 புது முகங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்துள்ளது. நாடே எதிர்பார்த்து கொண்டு இருந்த லோக்சபா தேர்தல் தேதியை கடந்த வாரம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. நாடு முழுவதும் உள்ள 543 லோக்சபா தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதல் கட்ட தேர்தலிலேயே தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள் மற்றும் புதுவையில் உள்ள ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளதால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது என உச்சகட்ட பரபரப்பில் உள்ளன. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு அனைத்தும் முடிந்துவிட்டது. இந்த நிலையில் இன்று திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. வட சென்னை கலாநிதி வீராசாமி, தென் சென்னை தமிழச்சி தங்க பாண்டியன், மத்திய சென்னை தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்பதூர் டி.ஆர். பாலு, காஞ்சிபுரம் தனி ஜி. செல்வம், அரக்கோணம் எஸ். ஜெகத்ரட்சகன், வேலூர் கதிர் ஆனந்த், தர்மபுரி ஆ. மணி, திருவண்ணாமலை சி.என். அண்ணாதுரை, ஆரணி எம். தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சி மலையரசன், சேலம் செல்வகணபதி, ஈரோடு கே.ஏ. பிரகாஷ், நீலகிரி தனி ஆ. ராசா, கோவை கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் அருண்நேரு, தஞ்சாவூர் முரசொலி, தேனி தங்க தமிழ்செல்வன், தென்காசி தனி ராணி சிவகுமார், தூத்துக்குடி கனிமொழி. திமுக வேட்பாளர் பட்டியலில் புதுமுகங்களுக்கும் அதிகம் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுபோலவே 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் இளைஞரணி மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு அதிகம் வாய்ப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இருந்தார். எனினும் உதயநிதியின் இந்த கோரிக்கை தொடர்பாக பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டி அளித்த முதல்வர் ஸ்டாலின், மூத்தவர்கள், இளையவர்கள், பெண்கள் ஆகிய அனைவரையும் உள்ளடக்கியே வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று கூறியிருந்தார். எனவே திமுக வேட்பாளர் பட்டியலில் யார் யார் பெயர் இடம்பெறும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது. தற்போது இதற்கெல்லாம் விடை கிடைத்திருக்கிறது.